இன்றைக்கி ஒரு குட்டி விழாக்கு கறி முர்த்தபா எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். மட்டன் கறி தான் வாங்கினேன். புதுசாக கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ காய்கறி அதோடு சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு பட்டாணி, வெங்காயம், பீன்ஸு, கேரட்டு, சோளம் லைட்டாக எடுத்துக்கிட்டேன். பாத்திரம் சூடான உடனே எண்ணெயை ஊற்றி நல்லா வதக்கிக்கிறேங்க. கறியையும் போட்டு நல்லா வதக்கிறேங்க. கறி கொஞ்சம் டைம் எடுக்கும் வேவுறதுக்கு. அதனால் லோ சிம்லேயே வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறம் இப்போ மசாலா மிக்ஸ் பண்ணலாம். மஞ்சத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி லோ சிம்மில் வைங்க. இது நல்லா வதங்கி கிரேவி நல்லா கண்டிஷனுக்கு வரட்டும். இப்போ மாவு பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். மாவில் ஒன்றுமே மிக்ஸ் பண்ணலை, உப்பு தண்ணி மட்டும்தான். மாவு நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணதுக்கப்புறம் இப்படி லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கிறேங்க. சூடு பண்ணதுக்கப்புறம் அந்த கிரேவியை ஒன் சைடாக வச்சு நல்லா இப்படி பரவி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு முட்டை 2 முட்டை அடித்து வச்சுருக்கிறேன். அதையும் அது மேலே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பரட்டி விடுங்க. எண்ணெய் லைட்டாக ஊற்றிக்கிறேங்க. ரொம்ப எண்ணெயாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். ஆயில் அதிகமாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நல்லா பரட்டி எடுத்தோம்னா சுவையான கறி முர்த்தபா ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் டின்னருக்கு தான் ரெடி பண்ணோம். டேஸ்ட்டு நல்லா வேறு லெவலாக வந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத பற்றி சொல்லுங்கள். இந்த மாதிரியான அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.